அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, அவரோடு இருக்கும்போது நம் மகிழ்ச்சியும் மன அமைதிக்கும் குறைவே இல்லை இல்லையா? அந்த நிறைவு தான் நம்மிடமிருந்து வருது. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் ஆமோஸ் எழுதிய நூல் அதிகாரம் 9 இறை வார்த்தை 1-3 முடிய. பலிப்பீடத்தருகில் ஆண்டவர் நிற்பதை கண்டேன். அவர் சொன்னார், தூணின் முகட்டை இடித்து போடு, மேல்தளம் ஆட்டம் கொடுக்கட்டும். மக்கள் அனைவருடைய தலையிலும் அதை உடைத்து தள்ளு. அவர்கள் எஞ்சியிருப்போரை நான் வாளால் கொன்று போடுவேன். அவர்களில் எவரும் ஓடி போக மாட்டார், ஒருவர் கூட தப்பி பிழைக்கவும் மாட்டார். பாதாள முறையில் அவர்கள் இறங்கினாலும் அங்கிருந்தும் என் கை அவர்களை இழுத்து வரும். வான் மட்டும் அவர்கள் ஏறினாலும் அங்கிருந்து நான் அவர்களை பிடித்து வருவேன். கர்மேல் மலையுச்சியில் ஓடி ஒளிந்து கொண்டாலும் அவர்களை தேடி பிடித்து அங்கிருந்து கொண்டு வருவேன். என் கண்களுக்கு தப்பி ஆழ்கடலில் மறைந்தாலும் அங்கு அவர்களை கடிக்கும்படி பாம்புக்கு கட்டளையிடுவேன். பிரேஸ் தி லார்ட். பயமாக இருக்கா? தப்பே நம்ம செய்யலைன்னா, இறைவனுக்குள்ளே நாம் நடக்கிறோன்னா, நிறைவாக நடக்கிறோன்னா நமக்கு பயமே வேண்டாம். அப்படி தானே? நாம் இறைமக்களா? இறைமக்கள் இல்லையா? இறைமக்கள். மக்களே, அப்போ நாம் இறைவனுக்கோடு ஒன்றித்து இருக்கும்போது, இறை வார்த்தையை கேட்டு நாம் அதன்படி நடக்கும்போது எதுவுமே நமக்கு வராது. ஆண்டவர் நம்மளை ஒதுக்கி நிறைவாக வழி நடத்துவார் இல்லையா? எத்தீங்குக்கும் நம்மளை விடாதவார். ஏனென்றால் பலிப்பீடத்தருகில் ஆண்டவர் நின்று கொண்டு அதை இடித்து போடு என்று சொல்லும் அளவுக்கு குற்றங்கள் இருக்கிறது இல்லையா? பாவங்கள் நிறைந்து கிடக்கிறது இல்லையா? அதனால்தான் அவருக்கு கோபம் வருகிறது. எதையாவது முன்னறிவிப்பு இல்லாமல் செய்கிறாரா? முன்னறிவிப்பு கொடுத்துத்தான் செய்கிறார். அன்று உள்ள இறைவாக்கினர்களுக்கும் அப்படித்தான், இன்று உள்ள ஊழியர்களுக்கும் அப்படித்தான் செய்கிறார். அப்படி தானே சொல்கிறாரு. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? எந்த நிலையில் இருக்கிறோம்? எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு இது ஒன்றுமில்லை. இது லேசான காரியம். நான் இறைவனுக்கு பயந்து வாழ்கிறேன். அவர் என்ன எனக்கு தூண்டுகிறாரோ அதை நான் செய்கிறேன். அதன்படியே நான் நடக்கிறேன் என்று சொன்னால் நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, பயமும் இல்லை. அப்படி நடக்காதவர்கள், பிறரை ஏமாற்றி பிழைப்பவர்கள், எப்படி அவர்களுக்கு தோதாக ஒரு வார்த்தை சொல்லி நமக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்வர்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தைகள் தான் இது. கடவுளோடு இணைந்து நிற்பது போல் ஒரு பாவனை. நாங்கள் ஜெபிக்கின்றோம், நாங்கள் உண்ணா நோன்பு இருக்கின்றோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அது இறைவனுக்கு தெரியுமே. மனிதரிடம் சொல்லலாம் நாம் எப்படி இருக்கிறோம் என்று, ஆனால் இறைவனிடம் சொல்ல முடியுமா? எந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? முடியாதல்லவா? அதுதான், நாம் இறைவனோடு இணைந்து இருக்கிறோம், இறைவன் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்றால் நமக்கு ஒன்றுமே இல்லை. நாம் நிறைவாக இருப்போம், எப்பொழுதும் நிறைவாக இருப்போம். நமக்கு எப்பொழுதுமே கிறிஸ்மஸ் தான், எப்பொழுதுமே உயிர்ப்பு தான் இல்லையா? அப்போ என்னால் இறைவனோடு இருக்கும்போது நமக்கு எந்நாளுமே ஒரே நாள். என்னென்றால் நாம் இறைவனோடு இணைந்து நடக்கிறோம். அந்த நாள் ஒரு நிறைவுள்ள நாளாக இருக்கும். இந்த இறை சிந்தனோடு ஒரு விஷயம் சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, நீர் இந்த நிலைக்கு உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்யாதவாறு எங்களை அந்த நிலைக்கு எங்களை நிறைவாக வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. அதற்கு நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் உம்மை கேட்டு செய்யும்படி எங்களை வழிநடத்துகிறீரே, அதற்கு நன்றி. சிறு சிறு குற்றங்கள் செய்தாலும் அதை எங்களுக்கு உடனுக்குடன் உணர்த்தி அதிலிருந்து நாங்கள் மீண்டு வரும்படி செய்கிறீரே ஆண்டவரே, அதற்கு கொடான கொடி நன்றி. எப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை இணைந்து நீர் வழிநடக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.